கனடா நாட்டின் நாணயங்களில் ராணி எலிசபெத் படம் நீடிப்பது ஏன்? பிரிட்டிஷ் அரசியாக நீண்ட காலம் பதவி வகித்த 2ஆம் எலிசபெத் மறைந்து தற்போது 3ஆம் சார்லஸ் மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். இருப்பினும் கனடா நாட்டின் நாணயங்களில் இன்றும் ராணி எலிசபெத்தின் திருவுருவமே பெரும்பான்மையாக காணப்படுகிறது. கனடா ஒரு அரசியலமைப்பு முடியாட்சி நாடு என்பதால் அந்நாட்டின் நாணயங்களில் நாட்டின் தலைவராக இருக்கும் மன்னர் அல்லது அரசியின் படம் இடம்பெறுவது மரபு. 1953ஆம் ஆண்டு முதல் ராணி எலிசபெத்தின் உருவம் நாணயங்களில் பொறிக்கப்பட்டு வருகிறது. ஒரு நாணயத்தின் ஆயுட்காலம் பல தசாப்தங்கள் என்பதால் அவை தேய்மானம் அடையும் வரை புழக்கத்திலேயே இருக்கும். புதிய மன்னர் சார்லஸின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை கனடா ராயல் மின்ட் ஏற்கனவே அறிமுகப்படுத்த தொடங்கிவிட்டாலும் பழைய நாணயங்களை மொத்தமாக திரும்பப் பெறுவது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது. எனவே படிப்படியாக புதிய நாணயங்கள் புழக்கத்திற்கு வரும் வரை அரசியின் படம் கொண்ட நாணயங்கள் செல்லுபடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.